வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மகாராஷ்டிர சட்டசபை நம்பிக்கை ஓட்டெடுப்பில் பாரதிய ஜனதா அரசு வெற்றி, எதிர்த்து ஓட்டளித்தது சிவசேனா. தொழில், வர்த்தகம், பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவில் புதிய சகாப்தம், தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் மாநாட்டில் பிரதமர் மோடி பெருமிதம். தென்மேற்கு வங்கக்கடலில் புயல் சின்னம், தமிழகம் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்பு. விரிவான செய்திகள். மகாராஷ்டிர சட்டசபையில் நடந்த நம்பிக்கை ஓட்டெடுப்பில் பட்னவிஸ் தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு வெற்றி பெற்றுள்ளது. மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் பாரதிய ஜனதா மைனாரிட்டி அரசை அமைத்தது. அக்டோபர் 31ஆம் தேதி முதல்வராக பொறுப்பேற்ற நரேந்திர பட்னவிஸ் 15 நாட்களுக்குள் மெஜாரிட்டியை நிரூபிக்க கவர்னர் வித்யாசாகர் ராவ் உத்தரவிட்டார். அதற்காக கடந்த 10ஆம் தேதி கூட்டப்பட்ட மகாராஷ்டிர சட்டசபையில் புதனன்று முதல்வர் பட்னவிஸ் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தார். அதன் மீது சபாநாயகர் ஹரிபாபு பக்தே குரல் ஓட்டெடுப்பு நடத்தினார். 122 உறுப்பினர்களை கொண்ட பாரதிய ஜனதாவும் சுயேட்சைகள் மற்றும் சிறு கட்சிகளின் உறுப்பினர்களும் தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்தனர். சிவசேனா கட்சியின் 63 உறுப்பினர்களும் இல்லை என்று சத்தமாக கூறி தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் ஓட்டெடுப்பில் பங்கேற்கவில்லை. அதையடுத்து குரல் ஓட்டெடுப்பில் பாரதிய ஜனதா அரசு வெற்றி பெற்றதாக சபாநாயகர் ஹரிபாபு பக்தே அறிவித்தார். ஓட்டுப்பதிவு எந்திரம் மூலம் ஓட்டுப்பதிவு நடத்தாமல் குரல் ஓட்டெடுப்பு முறையை சபாநாயகர் தேர்வு செய்ததற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த சிவசேனா, காங்கிரஸ் கட்சிகள் அது பற்றி கவர்னரிடம் புகார் செய்ய போவதாக கூறியுள்ளன. நம்பிக்கை ஓட்டெடுப்புக்கு பின் அமைச்சர் பதவி பங்கீடு குறித்து பேசிக் கொள்ளலாம் என்று பாரதிய ஜனதா தலைவர் அமித்ஷா உத்தவ் தாக்கரேயிடம் செவ்வாயன்று உறுதியளித்தார். அதை உத்தவ் தாக்கரே நிராகரித்ததால் இரு கட்சிகளிடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. நம்பிக்கை ஓட்டெடுப்பில் அரசுக்கு எதிராக வாக்களித்ததன் மூலம் சிவசேனா கட்சி பிரதான எதிர்க்கட்சியாகி உள்ளது. அக்கட்சியின் ஏக்நாத் ஷிண்டே எதிர்க்கட்சி தலைவராகிறார். புதனன்று நம்பிக்கை ஓட்டெடுப்பு நடக்க இருந்த நிலையில் அதற்கு முன்னதாக சபாநாயகர் தேர்தலும் பாரதிய ஜனதாவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியது. ஆனால் கடைசி நேரத்தில் சபாநாயகர் தேர்தலில் இருந்து காங்கிரஸ் மற்றும் சிவசேனா கட்சிகள் விலகிக் கொண்டன. இதையடுத்து சபாநாயகராக பாரதிய ஜனதாவின் ஹரிபாபு பக்தே ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியாவின் தொழில், வர்த்தகம், பொருளாதார வளர்ச்சியில் புதிய சகாப்தம் துவங்கிவிட்டதாக தென்கிழக்காசிய மாநாட்டில் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். மியான்மர் தலைநகர் நெய்பிதாவில் புதனன்று நடந்த 12வது தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி ஹிந்தியில் உரையாற்றினார். மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா உள்ளிட்ட 10 சிறிய நடுத்தர நாடுகளை உள்ளடக்கிய தென்கிழக்கு ஆசிய கூட்டமைப்பு நாடுகளுடன் பழங்காலத்தில் இந்தியா கொண்டிருந்த தொழில், மத, கலாச்சார உறவுகளை நினைவு கூர்ந்த மோடி, இந்த பழைய உறவே தற்போதைய உறவுக்கு வலுவான அடித்தளமாக விளங்குவதாக பெருமிதம் தெரிவித்தார். ये बहुत ही गौरव और प्रसन्नता की बात है कि मुझे आज आसियान इंडिया समिट में भाग लेने का एक शुभ अवसर मिला है और विशेष सौभाग्य की बात इसलिए भी है कि पहला अवसर मुझे म्यांमार की धरती पर मिला है. म्यांमार भारत का एक महान पड़ोसी है जिसके साथ हमारे संबंध सांस्कृतिक हैं, ऐतिहासिक हैं. தனது தலைமையிலான அரசின் கீழ் இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி, தொழில் மயம், வர்த்தகம் போன்றவற்றில் புதிய சகாப்தம் துவங்கியுள்ளதாக கூறிய பிரதமர் மோடி, வேகமாக வளர்ந்து வரும் இந்தியாவும் தென்கிழக்காசிய நாடுகளும் ஒருவருக்கொருவர் நல்ல நட்பு நாடுகளாக விளங்க முடியும் என்றார். அமைதி, ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவது உட்பட பல விஷயங்களில் தென்கிழக்காசிய நாடுகளுடன் இந்தியா ஒத்த கருத்தை கொண்டுள்ளதாக குறிப்பிட்ட மோடி, அதே வழியில் உலகளவில் நமக்குள்ள வாய்ப்புகளையும் சவால்களையும் ஆராய வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். தென்கிழக்காசியா இந்தியா உறவில் எந்த கோபாதாபமும் இல்லை என கூறிய மோடி, இந்தியாவில் தொழில் முதலீடுகளை செய்ய அந்நாடுகளின் தலைவர்களை வலியுறுத்தினார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து புதனன்று காலை தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இதனால் வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழையும் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்தார். நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகள் நீடிக்கின்றது. இந்த
காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். சென்னையை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் ரமணன் தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் பாபநாசத்தில் 7 சென்டிமீட்டர் மழையும் ஆவடியில் 6 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. தமிழகத்தில் அரசியல் மாற்றம் ஏற்படுத்த வேண்டுமென்று தமிழக பாரதிய ஜனதா பொதுக்குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. பாரதிய ஜனதா பொதுக்குழு கூட்டம் அக்கட்சி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் சென்னையில் நடந்தது. இக்கூட்டத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டுமென்றும் பால் விலை, மின்கட்டண உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழக நதிநீர் இணைப்பு, அரசு காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தியும் பெட்ரோல், டீசல் விலை குறைப்பு, தமிழக மீனவர்களை மீட்க எடுத்த நடவடிக்கை உள்ளிட்டவற்றுக்கு மத்திய அரசை பாராட்டியும் மொத்தம் 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் டெல்லியில் செங்கோட்டையை கைப்பற்றியது போன்று தமிழகத்தில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கைப்பற்றும் லட்சியத்தில் தமிழகத்தில் 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மீனவர்கள் பிரச்சினையில் மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளின் உண்மை தன்மையை புரிந்து கொண்டு கூட்டணி கட்சிகள் பேச வேண்டும் என்றார். 5 மீனவ சகோதரர்களை விடுவிப்பதற்கு சட்ட ரீதியாக சட்டத்திற்கு உட்பட்டு என்னென்ன வழிமுறைகளை மேற்கொள்ள முடியுமோ, ராஜ்ய ரீதியாக என்னென்ன வழிமுறைகளை மேற்கொள்ள முடியுமோ அதை நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருந்தோம். அதன் பலனாக அவர்கள் விடுவிக்க கூட படலாம் என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது நேர்மறையாக சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு அவர்களை விடுவிக்க வேண்டும் என்றுதான் பாரதிய ஜனதா கட்சியும் ஆட்சியும் முயற்சி செய்து கொண்டிருந்தது. ஆனால் அதை அரசியலாக்கி அதை மிக கடுமையாக பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் செய்பவர்களை நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம். இனிமேலாவது பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியின் உண்மை தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உட்பட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் ராஜீவ் பிரதாப் ரூடி, மத்தியில் ஏற்பட்ட அரசியல் மாற்றம் போன்று தமிழகத்திலும் மாற்றம் ஏற்படும் என்று தெரிவித்தார். இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், முரளிதர ராவ் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். சம்பள உயர்வை வலியுறுத்தி ஊழியர்களின் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தால் வங்கி பணிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டன. 25% ஊதிய உயர்வை வலியுறுத்தி நாடு முழுவதும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் புதனன்று ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் 8000த்திற்கும் மேற்பட்ட வங்கிக் கிளைகளைச் சேர்ந்த 60,000த்திற்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் பணிக்கு செல்லாமல் வங்கிக் கிளைகள் முன் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னையில் வள்ளுவர் கோட்டம் அருகே அகில இந்திய வங்கிகள் சங்க சம்மேளன பொதுச் செயலாளர் வெங்கடாச்சலம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லாப குறைவை காரணம் காட்டி ஊதியம் உயர்த்தப்படாமல் இருக்கிறது என்றும் வராக்கடன்களை வசூலிக்காததே லாப குறைவிற்கு காரணம் என்றும் கூறினார். இன்றைக்கு வெற்றிகரமாக இந்தியா முழுவதும் 10 லட்சம் வங்கி ஊழியர் அதிகாரிகள் வேலை நிறுத்தத்தை நடத்தியிருக்கின்றோம். இதற்கு காரணம் 2 ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கக்கூடிய எங்கள் ஊதிய உயர்வு கோரிக்கை நிறைவேறாத காரணத்தினால் தாமதத்தை கண்டித்து விரைவாக ஒப்பந்தம் கோரி இன்றைக்கு வேலைநிறுத்தம் செய்திருக்கின்றோம். இது பேச்சுவார்த்தை மூலமாக முடிப்பதற்கு நாங்கள் விழைந்தாலும் கூட நிர்வாகத்துடைய பிடிவாதனத்தின் காரணமாக இந்த போராட்டம் எங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ஒப்பந்தம் தொடங்கி இருக்க வேண்டும். ஆனாலும் நிர்வாகம் லாப குறைவை காரணமாக காட்டி எங்கள் கோரிக்கையை ஏற்க மறுக்கின்றார்கள். வேலை நிறுத்தம் காரணத்தால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான காசோலைகள் பரிவர்த்தனை பாதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஏடிஎம் சேவை வழக்கம் போல செயல்பட்டது. மதுரை அண்ணாநகர் குப்பை தொட்டியில் நாட்டு வெடிகுண்டு வைத்த வழக்கில் தேடப்பட்டு வந்த ரவுடி வரிச்சியூர் செல்வம் புதன்கிழமையன்று நீதிமன்றத்தில் சரணடைந்தார். மதுரை அண்ணாநகர் பகுதியில் உள்ள குப்பை தொட்டியிலிருந்து திங்கட்கிழமையன்று 11 நாட்டு வெடிகுண்டுகள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பாக பிரபல ரவுடி வரிச்சியூர் செல்வம் தேடப்பட்டு வந்தார். இந்நிலையில் தனது கார் டிரைவர் பார்த்திபனுடன் செல்வம் புதனன்று மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மாரீஸ்வரி இருவருக்கும் 15 நாள் நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவிட்டார். மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வழக்கில் தேடப்படும் குற்றவாளியாக செல்வம் என்ற வரிச்சி செல்வத்தை போலீசார் சந்தேகத்தின் பேர தேடல் விளைவா அவரையும் அவருடைய கார் ஓட்டுநர் பார்த்திபனையும் மதுரை 6ஆம் நம்பர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல சரண்டர் பண்ணியிருக்கான். இதனிடையே செல்வத்தின் கூட்டாளி கீரிமணி என்ற மணிவாசகமும் புதனன்று கடலூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார்.
சத்தீஸ்கரில் தவறான கருத்தடை ஆபரேஷனால் இறந்தவர்களின் எண்ணிக்கை 12ஆக உயர்ந்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் மாநில அரசின் சார்பில் நடந்த குடும்ப கட்டுப்பாடு திட்ட மருத்துவ முகாமில் 83 பெண்களுக்கு கருத்தடை ஆபரேஷன் செய்யப்பட்டது. இதில் 60 பெண்களுக்கு நோய் தொற்று காரணமாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனாலும் ஒருவர் பின் ஒருவராக மரணமடைந்தனர். பலியான பெண்களின் எண்ணிக்கை புதனன்று 12ஆக அதிகரித்தது. இன்னும் 50 பெண்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 10 பெண்களுக்கு ஒரு லாப்ரோஸ்கோப் கருவி என்ற விதி மீறப்பட்டுள்ளது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக சத்தீஸ்கர் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அமர்சிங் தாக்கூர் தெரிவித்தார். முகாமுக்கு ஏற்பாடு செய்த 4 சுகாதார அதிகாரிகளை முதல்வர் ராமன் சிங் சஸ்பெண்ட் செய்துள்ள நிலையில் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனை அதிக அளவில் செய்யும்படி அரசிடம் இருந்து நெருக்கடி வந்ததாக சஸ்பெண்ட் ஆன மருத்துவ அதிகாரிகள் RK பாம்கே, பிரமோத் திவாரி ஆகியோர் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர். அரசின் நெருக்கடியாலேயே ஒரு நாளில் 40 கருத்தடை ஆபரேஷனுக்கு பதிலாக 83 பெண்களுக்கு ஆபரேஷன் செய்யப்பட்டதாகவும் அந்த அதிகாரிகள் கூறினர். பலியான பெண்களில் பெரும்பாலானோர் வெறும் 1400 ரூபாய் ஊக்கத்தொகைக்கு ஆசைப்பட்டு குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் செய்து கொண்டவர்கள் என்ற சோக தகவலும் வெளிவந்துள்ளது. இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று முதல்வர் ராமன் சிங் சுகாதாரத்துறை அமைச்சர் அமர் அகர்வால் பதவி விலக வேண்டுமென காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. அதோடு புதனன்று மாநிலம் தழுவிய முழு அடைப்பு போராட்டத்துக்கும் அழைப்பு விடுத்தது. 5150 கோடி ரூபாய் முதலீட்டில் சென்னையை அடுத்த எண்ணூரில் புதிய இயற்கை எரிவாயு ஆலை அமைய உள்ளதாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய எண்ணெய் கழக தலைமை அதிகாரி அசோக் 5150 கோடியில் சென்னையை அடுத்த எண்ணூரில் இயற்கை எரிவாயு ஆலை அமைய இருப்பதாகவும் இதனால் தமிழகத்திற்கு அதிக பலன் கிடைக்கும் என்றும் கூறினார். எண்ணூர் LNG டெர்மினல் அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ங்க இந்த ஈஸ்ட் கோஸ்ட்ல 5150 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல அந்த ப்ராஜெக்ட் போடுறோம். அதுக்கு வேண்டிய எல்லா ஸ்டாச்சுட்டரி அப்ரூவல்ஸ், என்வாயன்மெண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் ஏற்கனவே வாங்கியாச்சு. அதுக்கு வேண்டிய அந்த கான்ட்ராக்ட்ஸ்லாம் நாங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டு இப்போ ஆர்டர் பிளேஸ் பண்ற லெவல்ல இருக்கோம். கூடிய சீக்கிரம் அந்த ப்ராஜெக்டோட ஒர்க் ஆக்சுவலி கிரவுண்ட்ல ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். கிராம மக்கள் எளிதில் அணுகும் வகையில் அவர்கள் பகுதியிலேயே பெட்ரோல் பங்குகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அசோக் கூறினார். சேலம் அருகே தலித் மாணவர்களை பிரித்து தனியாக அங்கன்வாடி பள்ளி செயல்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் கருப்பூர் பேரூராட்சிக்கு உட்பட்டது மேட்டுப்பதி காட்டுவளவு கிராமம். இந்த கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் வசித்து வருகின்றனர். இங்கு இயங்கும் அங்கன்வாடி பள்ளியில் பயிலும் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த மாணவர்கள் தனியாக பிரிக்கப்பட்டு அருகில் உள்ள ஓட்டு வீட்டில் வைத்து பாடம் கற்பிக்கப்படுகிறது. மேலும் இரு பிரிவு மாணவர்களுக்கு தனித்தனியாகவே உணவும் வழங்கப்படுகிறது. இது குறித்து எழுந்த புகாரை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மகரபூஷணம் மேட்டுப்பதி கிராமத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார். விசாரணையில் குழந்தைகள் ஜாதி வாரியாக பிரிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. மேலும் பள்ளிக்கு அரசு வழங்கும் உணவுப் பொருட்கள் ஒன்றாக வந்தாலும் அவற்றை சமைப்பதும் குழந்தைகளுக்கு வழங்குவதும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். எஸ்சி தனியா எம்பிசி தனியா ஏன் பிரிச்சு வச்சோம்னா அப்பையில இருந்து 7 வருஷமா பிரிச்சுதான் இருக்குது. அதனாலதான் நாங்களும் பிரிச்சு வைக்கிறோமா அப்படின்னா. அதே மாதிரி வீட்டுல இருந்து தட்டு எடுத்துட்டு வர சொல்றாங்க, டம்ளர் எல்லாம் வீட்டுல இருந்தே கொண்டு வர சொல்றாங்க. இங்க இருந்து எதுவுமே தொடர்ந்து கூட விட மாட்டேங்கிறாங்க. குழந்தைங்கள கொஞ்சம் கூட பாதுகாப்பு இல்ல குழந்தைங்களுக்கு. எஸ்சி எம்பிசின்னு பிரிச்சு வைக்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்த மாணவர்கள் அமர வைக்கப்படும் ஓட்டு வீட்டில் எவ்வித அடிப்படை வசதியும் இல்லை என்றும் கிராம மக்கள் புகார் கூறினர். ஓம்லூர்ல இது மேட்டுப்பத்தினா இங்க 2 ஸ்கூல் இருக்கு. தாழ்த்தப்பட்டவங்களுக்கு எஸ்சிக்காக ஒரு ஸ்கூலு, மற்ற ஜாதிகவங்களுக்கு ஒரு ஸ்கூல் வச்சிருக்காங்க. இதுல நல்ல வசதியே இல்லைண்ணா. சாப்பாடு ஒழுங்கா போட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எந்த ஒரு வசதி, ஃபேன் எதுவுமே இல்லை. குழந்தைங்க விளையாடுறதுக்கு எந்த ஒரு பொருள் எதுவுமே இல்லை. இங்க தனி டீச்சர், அங்க தனி டீச்சர். நாங்களும் நிறைய டைம் சொல்லி பார்த்தோம், எந்த இது எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்பிரச்சனையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கலெக்டர் உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகிறது. பொங்கல் விடுமுறைக்காக ஊருக்கு செல்வோருக்கு ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியது. பொங்கல் பண்டிகை ஜனவரி 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரையில் கொண்டாடப்படுகிறது. தொடர் விடுமுறை என்பதாலும் சொந்த ஊரில் சென்று பலர் பண்டிகையை கொண்டாடுவர் என்பதாலும் நெரிசலை தவிர்க்கும் விதமாக ரயில்களில் டிக்கெட் முன்பதிவு 2 மாதத்திற்கு முன்னரே தொடங்கியுள்ளது. அதன்படி ஜனவரி 11ஆம் தேதி ஊருக்கு செல்பவர்களுக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு புதனன்று தொடங்கியது. சபரிமலை சீசன் தொடங்க உள்ளதால் திருவனந்தபுரம் செல்லும் ரயில் டிக்கெட் விற்பனை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே முடிந்தது. 11ஆம் தேதிக்கு டிக்கெட் தாராளமாக கிடைத்ததால் டிக்கெட் முன்பதிவு செய்ய வந்தவர்கள் சுலபமாக பெற்று சென்றனர். பொங்கலுக்காக அட்வான்ஸ் புக் பண்றதுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றதுக்கு வந்தோம்.
ஃப்ரீயா இருக்கு, கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கு. இப்போ புக் பண்றதுக்கு நாங்க ஈஸியா புக் பண்ணிட்டு போயிட்டோம். ஆன்லைன் முறையில் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்வதால் ரயில்வே நிலையங்களுக்கு நேரடியாக வந்து டிக்கெட் எடுப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. ஜனவரி 13, 14 தேதிக்கான முன்பதிவு வரும் 14, 15 தேதிகளில் துவங்க உள்ளது. தங்கத்தின் விலை புதன்கிழமையன்று சவரனுக்கு 152 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 19,616 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,452 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 10 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 37 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெளியின் விலை 35,000 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.